இப்பதானே தத்து என்கிட்ட பேசினா. அதுக்குள்ள இடத்த மாத்திருக்காங்கன்னா பக்கத்துல தான் எங்கேயாவது போயிட்டு இருப்பாங்க. வா போய் பார்க்கலாம். நில்லு. எங்கன்னு போய் தேடுவ? போலீஸ் செக் போஸ்ட் எந்த ரூட்ல இல்லையோ அந்த பக்கம் தான் அவங்க போயிட்டு இருப்பாங்க. வா சொல்றேன்ல, வா. நான் என் தங்கச்சியை பாக்குற மாதிரி போய் அந்த கோட்டீஸ்வரி அந்த பையனை எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு நான் உன்கிட்ட சொல்றேன், சரியா? அது தெரிஞ்சா போதும் லக்ஷ்மி. அண்ணி பால்ல மாத்திரை எதுவும் கலந்துருப்பாங்களோ? கண்டுபிடிப்போம். நான் சந்தேகப்பட்ட மாதிரி அண்ணி இதுல மாத்திரை எதுவும் கலந்த மாதிரியே தெரியலையே. அப்போ அவங்க கலக்கலன்னா வேற யாரா இருக்கும்? என்னம்மா, பாலை பார்த்து எடுத்துட்டு போக கூடாது? ஓ சரி இரு, நான் போய் வேற பால் எடுத்துட்டு வரேன். அண்ணியும் கலக்கல, இவங்களும் கலக்கல. அப்படின்னா வேற யாரா இருக்கும்? என்னம்மா இங்கே வந்துட்டியா? இந்தா குட்டி திருவ சீக்கிரமே என் கையில கொடுக்கணும், சரியா? சரி போ.
என் மேல ஆசைப்பட்டு தானே எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவரே இதுக்காக தூக்க மாத்திரையை போட்டுட்டு தூங்கணும். பொள்ளாச்சி சந்தையில் ஒரு காளை மாட்டை திருடிய வாலிபன் கைது. பசுமாட்டை திருடினாலாவது பாலை கறந்து குடிக்கலாம். காளை மாட்டை திருடி என்ன பண்ண போறான்? என்ன புத்தி அவனுக்கெல்லாம். என்னது வள்ளியம்மா, பாலுக்கு டிக்கேஷன் சர்க்கரை எல்லாமே கரெக்டா போட்டிருக்க? நான் கரெக்டா போட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும். நீங்க தான் கரெக்டா இல்ல. என்னம்மா சொல்ற நீ? ஏங்க, நேத்து நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? தங்கவேலு கிட்ட பேசுனீங்களா? அத பத்தி பேசுறதுக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைக்கலமா. நம்ம பையன் கிட்ட பேசுறதுக்கு என்ன சந்தர்ப்பம் வேண்டி கிடக்கு? நான் தேன்மொழி கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நானே அவங்கிட்ட பேசுறேன். பேசுறதுன்னு முடிவு பண்ணிட்ட. சரி, நானும் உன் கூட வரமா. பெத்த பையன் கிட்ட பேசுறதுக்கு சந்தர்ப்பம் இல்லைன்னு சொல்றீங்க. இப்ப அவங்ககிட்ட வந்து என்ன பேச போறீங்க? எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க இங்கேயே காஃபி குடிச்சிட்டு இருங்க. அப்படியே தேன்மொழி அந்த பக்கம் வராம கொஞ்சம் பாத்துக்கங்க. வாட்ச்மேன் வேலை பார்க்கவா? இந்த கிளாஸையும் புடிங்க. தங்கவேலு, தங்கவேல், தம்பி கை குடுறா. என்னண்ணே? கைய குடுறா சொல்றேன். என்னாச்சுண்ணே? நீ வயசுல சின்னவனா இருந்தாலும் நீ சொன்ன வைத்திய கை மேல பலனை கொடுத்துனா. பாட்டி வைத்திய மாதிரி தம்பி வைத்தியம் சூப்பராவே வேலை செஞ்சிருக்கு. 4 நாளா நானும் முதுகு வலியில அவஸ்தைப்பட்டேன்டா. நீ என்ன சொன்ன? அண்ணே தரையில படுங்க, முதுகு வலி சரியா போயிடுன்னு சொன்னியா? அதனால நேத்து நான் தரையில படுத்தேன். தேன்மொழி கூட என்ன சொன்னா தெரியுமா? மாமா நீங்க ஏன் தரையில படுக்கிறீங்க, கட்டில படுங்கன்னு சொன்னா. இல்ல தரையில படுத்தா தான் முதுகு வலி சரியா போகுன்னு கதிர் சொன்னா. அதனால நான் தரையிலேயே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். காலையில எழுந்து பார்த்தா இந்த முதுகு வலி எங்க போச்சுனே தெரியலடா. பாத்தியா? சரிடா தம்பி, டைம் ஆயிடுச்சு. நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். எதுக்கு அண்ணன் இந்த மாதிரி பேசிட்டு போறாரு? ஒரே குழப்பமா இருக்கு. என்னங்க அங்கேயே முறைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க? நீதாம நம்ம மருமக வந்தா தடுத்து நிறுத்த சொன்ன, அதான் பாத்துக்கிட்டே இருக்கேன். அம்மா, போன விஷயம் என்னாச்சு? அது நம்ம தங்கவேலுக்கு முதுகு வலியா. கதிர் என்ன சொல்லிருக்கான்? தரையில நேரா படுத்தா சரியா போயிடும் சொல்லிருக்கான். அது என்னமோ நாட்டு வைத்தியமாமே. அதான் அவன் தரையில படுத்துட்டு இருந்திருக்கான். நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏய், நான் என்னமா தப்பா பார்த்தேன் புரிஞ்சுக்கிட்டேன்? ஓ, நீங்க பாக்கல? நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்காங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. ஏங்க, உங்களுக்கு இன்னொரு கப் காஃபி கொண்டு வரட்டுமா? இந்த சந்தோஷத்தை கொண்டாடிடுவோம். கொண்டா. இப்போ ஏதோ செஞ்சு தப்பிச்சிட்டேன். நாளைக்கு சாவி கொத்துக்காக தான் தேன்மொழி என்ன தள்ளி வச்சிருக்கான்ற உண்மை அம்மாக்கு தெரியறதுக்கு முன்னாடி எப்படியாவது தேன்மொழியை நம்ம வழிக்கு கொண்டு வந்துடணும். ஆனா எப்படின்னு தான் தெரியல. சரி, பார்க்கலாம்.
ஆச்சு? தெரியல, டேக் டைவர்ஷன் போட்டுருக்கு. அப்படிதானே போனோம். அடுத்த ரோட்ல போய் கனெக்ட் பண்ணிக்கலாம். என்ன இவ்ளோ டேக் டைவர்ஷன் போட்டிருக்கு? தெரியலையே. என்ன ரொம்ப டயர்டா இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஓஹோ, புருஷனை வெளியில கொண்டு வரதுக்காக ரொம்ப ஸ்பீடா செயல்பட்டு இருக்க போல. அதனாலதான் ஒரு சின்ன பிரேக் கொடுக்கணும்னு தோணுச்சு. டேக் டைவர்ஷன் போட்டு உன்னை அங்க சுத்தி இங்க வர வச்சேன். வரும்போது பாத்திருப்பியே, நிறைய டேக் டைவர்ஷன் போர்டு இருந்திருக்குமே. அதெல்லாம் நானே என் சொந்த செலவுல போட்டது. ஒழுங்கா நான் உனக்கு அனுப்பியிருந்த அந்த வாட்ஸ்அப் வீடியோவை ஒழுங்கா போலீஸ் கிட்ட கொடுத்திருந்தேன்னா இந்நேரத்துக்கு நம்ம ரெண்டு பேரோட புருஷன்களும் வெளியில வந்திருப்பாங்க. இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல. நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சேன்னா உனக்கு நல்லது. பதில் சொல்லு லட்சுமி. என் புருஷன் நிரபராதின்னு எனக்கு தெரியும். அந்த சட்டத்துக்கு முன்னாடி நிரூபிச்சு அவர் எப்படி வெளியில கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். ஐயோ லட்சுமி, ஏன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? வீணா என்ன கோவப்பட வைக்காத ப்ளீஸ். இது பாரு, உன் கோவம் எல்லாம் இங்க எடுபடாது. ஏன் கோவத்தை ஓ மேல காட்டுறதுக்கு நான் என்ன முட்டாளா? என்ன லேப்டாப்பை வச்சு ஏதாவது படம் காட்ட போறேன்னு பாக்குறியா? இப்போ உன் மாமாவும் அத்தையும் எங்க போயிருக்காங்க? கோயிலுக்கு தானே. நம்ம ஊர் கோயில்ல இருக்கிற சாமி ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி தான். அவங்க எப்படி சாமி கும்பிடுறாங்கங்கறத நீ லைவா டெலிகாஸ்ட் பாக்குறியா? வா. ஆஹா, என்ன ஒரு தரிசனம். எவ்வளவு அழகா சாமி கும்பிடுறாங்கல்ல. இதையும் உங்களுக்கு காட்டுறேன்னு பாக்குறீங்களா? இப்போ உங்க அப்பா அம்மா பின்னாடி நிக்கிறான் பாருங்க ஒருத்தன். அவன் யாருன்னு தெரியுமா? ஏன் ஆளுதான். இப்போ அவன் ஒரு போன் எடுத்து பேசுவான் பாருங்க. எப்படி? நான் போன் பண்ணாதானே. சொல்லுங்கக்கா. டேய், நான் கொடுத்தேன்ல அத பிரசாதத்துல கலந்துரு. சரிங்கக்கா. என்ன பண்றான் அவன்? என்னதுங்க கலக்குறாரு? முதல்ல அந்த பிரசாதத்துல எதையும் கலக்க வேணாம்னு சொல்லுங்க. அது உன் அப்பா அம்மாக்கு கொடுக்கறதுக்கு தான்.
அத சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோ, ஏன் ஸ்ட்ரைட்டா எந்த பிரச்சனையும் இல்லாம டிராபிக்கே இல்லாம கைலாசத்துக்கு போயிடலாம். என்ன ஏங்க கலக்க வேணாம்னு சொல்லுங்க ப்ளீஸ். ப்ளீஸ்ங்க கலக்க வேணாம்னு சொல்லுங்க. அத கொடுக்க வேணாம்னு சொல்லுங்க. முதல்ல சொல்லுங்க. பிரசாதத்தை கொடுக்க வேணாம்னு சொல்லுங்க. சொல்லுங்க ப்ளீஸ். எங்க அப்பா அம்மாவை எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ். அப்பா அம்மா மேல அவ்வளவு பாசம் பாத்தியா லட்சுமி? எவ்வளவு பதட்டம். ஆனா நீ மருமக தானே. உலகத்துல இருக்கிற நிறைய மருமகளுங்க எப்படா மாமியார் மண்டை போடுவாங்க தானே எதிர்பார்ப்பாங்க. ஒருவேளை நீ அப்படி எதிர்பார்ப்பியோ? அமைதியா இருக்க. ஏங்க கொடுக்க வேணாம்னு சொல்லுங்க ப்ளீஸ்ங்க. சொன்னா கேளுங்க ப்ளீஸ். ஏங்க கொடுக்க வேணாம்னு சொல்லுங்க. சொன்னா கேளுங்க ப்ளீஸ். ஹலோ ஹலோ ஹலோ. பதட்டப்படாத. பிரசாதத்துல கலந்திருக்கிறது வெறும் தேன் தான். சக்கரை பொங்கல்ல தேன் கலந்தா ஸ்வீட்டா இருக்கும். சக்தி தான் பேசுறேன். சொல்லு சக்தி. அப்பா இன்னும் கிளம்பல? நானும் அம்மா இன்னும் கோயில் இருந்து கிளம்பலப்பா. சரிப்பா நான் அப்புறம் பேசுறேன். என்னப்பா என்ன விஷயம் சொல்லு. இல்லப்பா நான் வெளியே இருக்கேன், நான் அப்புறம் பேசுறேன். நான் சொன்ன மாதிரியே இதுல உண்மையாவே விஷத்தை கலந்திருந்தேன்னா இந்நேரத்துக்கு உங்க அப்பாவும் அம்மாவும் அத கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமா உங்க முன்னாடி இந்த ஸ்கிரீன்லயே போய் சேர்ந்திருப்பாங்க. ஏன் செய்யல? அதுல கொஞ்சம் மனிதாபிமானம் இருக்கு. அப்படியே இப்படி ஒரு சின்ன சாம்பிள் காட்டுறது மூலமா நீங்க என் வழிக்கு வருவீங்கன்னு கொஞ்சம் சுயநலமும் இருக்கு. லக்ஷ்மி, இதுக்கு மேலேயும் நான் சொல்றத நீ கேட்கலன்னா அடுத்த வெள்ளிக்கிழமையும் வழக்கம் போல உன் மாமாவாத்தையும் கோயிலுக்கு வரதான் போறாங்க. இதே ஆள் தான் பிரசாதம் கொடுப்பான். ஆனா அந்த பிரசாதத்துல தேன் கலந்திருக்காது. நான் சொன்ன மாதிரி விஷத்தை கலந்திருப்பான். என்ன விட்டா ஓவரா மிரட்டுற? தப்பு செஞ்ச நீயே இவ்வளவு தைரியமா இருக்கும் போது நான் ஏன் உன்னை பார்த்து பயப்படணும்? லக்ஷ்மி நீ என்ன பேசுறீங்க? இது எங்க அப்பா அம்மாவோட உயிர் பிரச்சனை. ப்ளீஸ் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா?